ஹே மை பியர் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் டேன் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டோட்டோவும் அவனோட கேங்கும் ஏதோ ரெஸ்கியூ ஒர்க் பண்ணுறேன்னு கிளம்புறாங்க. செம மாசா கிளம்பவே அப்படியே டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. யாருக்குன்னா ஒரு 30 வயசு பொண்ணுக்கு ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆமா. அதனால இவங்க உடனே ரெஸ்கியூ பண்ண போயாகணும்னு சொல்ல என்னமோ பயங்கர பில்டப்ல போறாங்களா. பார்த்தா போய் பையன் மீட் பண்றாங்க. என்னன்னா இவங்க ரெஸ்கியூவர்க்கெலாம் போல, இவங்க வழக்கமாக இந்த ரெஸ்கியூவருக்கும் பண்ணுவாங்க. அது கூடவே கொஞ்சம் சைடில் வந்து பார்ட் டைம் இன்கம் மாட்ட ஏர்ன் பண்ணுறக்காக இவங்க என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணுவாங்க போல். ஸோ பையோட ஃப்ரெண்டோட பிரைடு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்ட்டி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பார்ட்டியில் தான் இவங்க போய் என்டர்டெயின் பண்ண போகிறாங்க. பார்த்தா அந்த பார்ட்டியில் தான் கணித்துமே இருக்கான். ஏன்னா பை கணித் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் டான்ஸை இப்போ டோட்டோவும் அவனோட கேங்கும் ஆட பயங்கரமாக ஆடிட்டு இருக்கானுங்க. அதை கணித்தாலே நம்ப முடியல. அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது கணிதமாக கேட்குறான், என்ன நீங்கள் ரெஸ்கியூருக்கு மட்டும்தான் பண்ணுவீங்கன்னு நினச்சாங்கிற மாதிரி, வேற என்ன பண்ணுறது, எனக்கு தான் நிறையா கடன் இருக்கே, என் தங்கச்சிக்கு வர ஃபீஸ் கட்டணுங்கிற மாதிரி இப்போ இந்த டோட்டோ சொல்லிட்டு இருக்க. இவங்க பேசுகிறத பார்த்து பை கேட்குறா, ஓ நீ இதுக்கு முன்னாடி சொன்னில ஒரு ரெஸ்கியூவை பார்க்குறவங்க உன்னை வந்து டோஃபு மூஞ்சாட்டம் இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்கன்ட்டு, அவங்க தானே இவங்க அப்படின்னு கேட்க. அப்போ இதை கேட்டு டோட்டோ சிரிக்கிறான். கணித்து இப்போ இதை சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி ஆகணுமாங்கிற மாதிரி தான் பார்க்குறான். அப்போ பையுமே சிரிச்சுட்டு, சரி ஓகே, நீ வந்து என் ஃப்ரெண்டை நல்லாவே என்டர்டெயின் பண்ணு, நல்லா ஸ்வீட்டாக நடந்துக்கோன்னு சொல்லிட்டு டோட்டோவை கணித்து கடை கோத்து விட்றா. அதுக்கப்புறம் கீ இருக்கான்ல, அவனை இவ கூட்டிகிட்டு போகிறா. அதுக்கப்புறம் இவனுங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது, நீ எல்லாம் ஒன்று என்னை என்டர்டெயின்மெண்ட் பண்ண வேண்டாம்லாம் அப்போ தான் கனி சொல்லிகிட்டு இருக்கான். பட் டோட்டோ வழக்கம் போல் பேசுவான்ல, அந்த மாதிரி தான் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கே விளையாட போகிறாங்க. விளையாடும் போது கணித்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி தெரில. அப்போயே டோட்டோ வந்து இப்படி விளையாடுன்னு சொல்லி அந்த டெக்னிக்லாம் சொல்லி தந்துட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு வேகா வந்துடுறான். வேகா கூட தான் ஆல்ரெடி கணித்தும் அவனும் அந்த பேகுக்காக பிரச்சனை பண்ணியிருப்பானுங்கல்ல. ஸோ இப்போ பார்த்துட்டு என்ன நம்ம பழையபடி மீட் பண்ணிட்டு வந்தால் இவங்க பேசுகிறானுங்க. அப்போ வேகாவுமே, சாரி அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டது, எனக்கு என்னமோ நான் எப்பயுமே எனக்கு ஒன்று வேணும்னா அதை நான் வாங்கிடுவேன், அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்ல, கணித்துமே ஆமாம் எனக்கு ஒன்று வேணும்னா அது எனக்கு தான் இருக்கணும்ன்ட்டு கணித்துமே பேசுகிறான். பட் அது ஜஸ்ட் பேக் தானே, அதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ சீரியஸ் ஆகணும்னு இப்போ கணித்து சொல்ல, அப்போ வேகா சொல்கிறான், யாருக்கு தெரியும், பேக் மட்டுமா இல்லை பார்ட்னர் அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல, அதாவது நமக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கும் எனக்கும் ஒரே டேஸ்ட்டு தான், ஸோ என்ன வேணால் நடக்கலாங்கிற மாதிரி கொஞ்சம் இக்க வச்சு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அதோட இந்த ரெஸ்கியூருக்கு இருக்கான்ல, இவன் மட்டும் என் டெஸ்ட் இல்லை, ஸோ இவனுக்கு வேணாங்கிற மாதிரி அவன் பேசிட்டு போக டோட்டோவே சாக்காயிட்டான். என்ன ஓவராக பேசுகிறானேன்ட்டு. அப்போ கணித்துமே ஆமாம், இங்கே இருக்க எல்லாருக்குமே என்னை பார்த்து ஜெலஸ் இருக்கும், ஏன்னா நான் பெரிய ஆளுங்கிற மாதிரி அவன் சொல்ல, டோட்டோ பார்க்குறான், உனக்கு தேவைதாண்டா அவன் இதுக்கு மேலேயும் பேசிட்டு போயிருக்கணுங்கிற மாதிரி தான் டோட்டோ பார்க்குறான். இன்னொரு பக்கம் கீயை பையெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்கல்ல, பை கூட தான் அந்த பிரைடு பொண்ணுமே இருக்கா. வேகா வந்து அந்த பிரைடு பொண்ணுக்கு தான் தெரிஞ்சவன் போல். இப்போ கீ வந்து அவங்கள நல்லாவே என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்க. இப்போ வேகா வந்தோடனே ஆக்சுவலாக கீக்கு வந்து வேகாவா அன்றைக்கி ரெஸ்ட் ரூமில் ஹெல்ப் பண்ணியிருப்பான்ல, அது மூலமாக தெரியும். பைக்கு வந்து அந்த பேக் பிரச்சனை வந்துச்சுல, அதனால தெரியும். ஸோ 2 பேருமே இவனாங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. அப்புறம் இப்படி ரெஸ்ட் ரூமில் ஹெல்ப் பண்ணால, அந்த விஷயத்த சொல்லும்போது அப்போ பிரைடுமே சொல்கிறான், சரி நீ வந்து என் ஃப்ரெண்டை என்டர்டெயின் பண்ணுன்னு சொல்ல, இந்த கீ வந்து கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் பைக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர செய்யாகுது, நீ சூப்பராக பண்ணுறடாங்கிற மாதிரி தான் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் இருப்பான்ல, அவன் வந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இப்போ அடுத்து என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னா, அங்கே டோட்டோ படுத்துட்டு இருக்கான், அவன் மேலே ஃபுட்லாம் வச்சுருக்காங்க, அதை வந்து இவங்க சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஏடாகுடமாக தான் ஒரு கேம் மட்டும் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிரைட் அந்த கேமை பண்ண அவளுக்கு திடீர்னு கொமட்டிட்டு வந்துருச்சு. எல்லாரும் நல்லா உற்சாகப்படுத்திட்டு இருப்பாங்க, இவளுக்கு இப்படி கொமட்டிட்டு வந்தோன்னே என்னடா இதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அவள் அங்கேருந்து போயிட்டாளா. அதுக்கப்புறம் கணித்து இருக்கிறத பார்த்து பை வந்து கணித்தை கொத்து விட்றா, டேய் நீ போய் பண்ண அப்படின்ட்டு. கணித்து ஃபஸ்ட்டு இவன் கட்டையாங்கிற மாதிரி தான் பார்க்குறான். அப்புறம் அப்படியே சேலஞ்ச் பண்ணுற மாதிரி பேச, இவன் தான் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி பேசினா வந்துருவானே, அதனால இவனும் களத்தில் இறங்கிட்டான். ஸோ இவனுமே அந்த ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க, அப்படியே 2 பேருக்கும் ஒரு ரொமான்டிக் வைப் தான் போயிட்டுருக்கு. அப்போ கரெக்டாக ஒரு தூரத்தில் சத்தம், பைய கத்துறா, இந்த டைமில் யார்ட்ட டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிற மாதிரி. என்னன்னு பார்த்தா அந்த பிரைடு பொண்ணுக்கு இப்போ கொமட்டிட்டு வந்துச்சுல, ஆக்சுவலாக அவளுக்கு ஸ்ட்ரிம்ப் இருந்தால் அலர்ஜி போல், இப்போ அவள் சாப்பிட்ட சாப்பாட்டில் அது இருந்திருக்கு. ஸோ அந்த அலர்ஜியில் தான் அவள் போயிருக்கா. இப்போ அவளுக்கு பயங்கரமாக மூஞ்சியெல்லாம் வீங்கியிருக்கு. எல்லாரும் பார்த்துட்டோமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவனுங்களும் ரெஸ்கியூ ஒர்க் தானே,
ஸோ வந்து என்னாச்சுன்னு பார்க்குறானுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எய்டா நெறைய செக்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிட்டு, அவள உடனடியா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் கணித்துக்கட்டுமே வந்து, "உன் ஃப்ரெண்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவ சரியாயிருவான்னு" சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல வேளை. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பிரைடு வேற. இப்போ முகத்துல ஏதாவது எக்ஸ்ட்ரா அலர்ஜி ஆயிருந்தா, அப்புறம் கல்யாணத்துக்கே ப்ராப்ளம் ஆயிருக்கும்ல. நல்ல வேளை அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகலங்கிற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதோட உன் ஃப்ரெண்டுமே எனக்கு நெறையாவே எக்ஸ்ட்ரா காசு குடுத்துருக்கா. இப்ப என் தங்கச்சியோட ஃபீஸு கூட எனக்கு காசு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப கணித்து, சரி என் பாய் ஃப்ரெண்ட் விஷயம் சொன்னானே, அது எப்ப ஆரம்பிப்பேன்னு கேட்குறான். டோட்டோவே கேட்குறான். டேய்! இங்க உன் ஃப்ரெண்டு இப்படி மோசமான நிலைமையில இருந்தா, நீ என்னன்னா உடனே உன் பாய் ஃப்ரெண்ட் பத்தி கேட்குறேன்ட்டு. அப்ப கணித்துமே, நான் என்ன பண்றது? என் ஃப்ரெண்டும் எனக்கு முக்கியம் தான். பட் என் லவ் லைஃப்பும் எனக்கு இம்பார்ட்டன்ட் தானே! ஸோ நீ இதுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்ல, அப்ப டோட்டோ சொல்றான். "சரி ஓகே. நான் பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். நீயுமே என் கூட வந்துரணுன்ட்டு." இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்புறான். "டேய் நான் எப்புட்றா உன்கிட்ட வரது? நான் வேணான்னு தானே உன்கிட்ட இந்த வேலைய ஒப்படைச்சிருக்கேன். நீயே பண்ணுன்ட்டு." பட் டோட்டோவோ, "இல்ல. நான் உனக்கு வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டும்போது, உன்னோட கண்களால அவன் எவ்வளோ மோசமானவன்னு பார்க்கணுன்ட்டு" டோட்டோ சொல்லிட்டு இருக்க, கனி சொல்றான். "இங்க பாரு. எனக்கு வந்திருக்கிறது ஜஸ்ட் ஒரு சந்தேகம் தான். அதுக்காக அவரெல்லாம் மோசமானவர்லாம் சொல்லிட்டு இருக்காதுன்னு." இவன் இப்பயுமே அவன காப்பாத்த தான் பார்க்குறான். ஏன்னா, இவனுக்கு ஜஸ்ட் சந்தேகம் தானன்ட்டு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஜஸ்ட் இப்ப டெஸ்ட் மட்டும் தான் பண்ணி பார்க்குறான். அப்ப டோட்டோவும் இவன் பக்கத்துல வந்து, "ஃபர்ஸ்ட்டு எனக்கு உங்க 2 பேர பத்தின எல்லா விஷயமும் தெரியணுன்ட்டுருக்கான்." சரி என்ன கொஸ்டின் கேட்க போறாங்கிற மாரி தான் கணித் உட்கார்ந்துருக்கான். பார்த்தா, அவன் "நீங்க எப்போ ஒண்ணா இருந்தீங்கங்க?" மாரி கேட்க, கணித்து குடிச்சிட்டு இருந்த ஜூஸையே துப்பிர்றான். "என்னடா நீ இவ்ளோ இப்படிலாம் கேட்குறன்ட்டு." அப்புறம் டோட்டோ அதுக்கு மேலேயே கேட்க ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயில்டா பேசி வாங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் ஒரு பெர்சன்டேஜ் எழுதுறான். என்னன்னா 70% உன் பாய் ஃப்ரெண்ட் உன்ன ஏமாத்திட்டு தான் இருக்கான்ட்டு, இவன் பார்க்குறான். என்னது 70%? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிற மாரி கணித் சொல்லிட்டு இருக்க, இவன் சொல்றான். "இங்க பாரு, நீ சொன்ன பதில்கள்ல இருந்து, அதுக்கப்புறம் அவன் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கான். உன்கிட்ட நெறைய சீக்ரெட்ஸ்லாம் வைக்கிறான்." ஏன்னா இவன் எப்பயுமே இவங்க மீட் பண்ணும்போது, ஃபோன வந்து மேல பார்த்த மாரி வைக்க மாட்டான். கீழ பார்த்த மாரி வைக்கிறான். அப்பன்னா அவன்கிட்ட சீக்ரெட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 70% தான். அதுதான் உண்மையா இருக்குங்க மாரி இவன் சொல்லிட்டு இருக்க, கணித்தால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அதெல்லாம் அப்படி இருக்காத மாரி தான் சொல்றான். நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு, அடுத்த சீன்லயே கணித்துக்கு அந்த ரெஸ்க்யூ ஒர்க்கர் ட்ரெஸ்ஸ போட்டு விட்டுர்றான். என்னன்னா, இப்ப ஆம்புலன்ஸ்ல ஏத்தி தான் கூட்டிட்டு போயிட்டுருக்கான். ஆக்சுவலா இப்ப அவங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து வேவ் பார்க்க தான் போறாங்க. பட் கணித்துக்கு வந்து ஒரு மாரி டபுள் மைண்டாவே இருக்கு. அவன சந்தேகப்படுறதே இவனுக்கு புடிக்கல தான். ஸோ, இப்ப கூடவே அவன விட்டு குடுக்காம சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் இன்னைக்கு லீவ் நாள்ல. ஸோ, அவன் வந்து வீட்ல தான் இருந்து ரெஸ்ட் எடுப்பான். கண்டிப்பா வெளிய போமாட்டான்ட்டு. அப்ப டோட்டோவும், ஆமாமா. அவன் இப்ப தூங்கிட்டே தான் கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா, கனித்தோட பாய் ஃப்ரெண்ட் எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்ப கனித்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் அப்படியே அவன ஃபாலோ பண்ணிட்டு போக, இடையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரமா ரொம்ப வேகமா போக ஆரம்பிச்சுடுறான். அப்ப டோட்டோவுமே, என்கிட்டயாடா உன் வேலைய காட்டுன்னு சொல்லிட்டு, அவனும் பயங்கர வேகத்துல ஓட்டிட்டு போயிட்டு இருக்க, கணித்தெல்லாம் பயப்படுறான். "டேய் கொஞ்சம் ஸ்லோவா போ, ஸ்லோவா போன்ட்டு." அப்புறம் எப்படியோ அந்த பாய் ஃப்ரெண்ட ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கான். கோவிலுக்கு எதுக்கு வந்திருக்கான்? ஒரு வேளை இங்க இருக்க யார் கூடயாச்சும் தான் ஏமாத்திட்டு இருக்கானோன்ட்டு, டோட்டோ வந்து முடிவே பண்ணிட்டான். இப்ப வந்து கனித் உள்ள வர வேணாம். ஏன்னா கனித் உள்ள வரும்போது அவன் பார்த்துட்டான்னா வம்பாயிரும். அதனால டோட்டோ மட்டும் உள்ள போறதா சொல்லிட்டு இருக்க. ஆனா இவன் இப்படியே போனா சப்போஸ் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சுருவான்ல. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது, அங்க ஒருத்தவங்க லாட்டரி வித்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு போயிட்டு, டோட்டோ இவன ஃபாலோ பண்ணிட்டு போக, அவன் கோவிலுக்குள்ள இருக்கான். டோட்டோ அவன எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்ப பின்னாடி யாரோ கூப்பிடுறாங்க. அப்படியே டோட்டோ பயந்துட்டு திரும்புனா, அங்க வந்திருக்கிறது கனித் தான். அது நான் இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன். என்னால அங்க இருக்க முடியல. என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் கனித் வந்துட்டான். அப்ப டோட்டோவுமே கனித் கிட்ட பார்த்து, "உனக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல? உன் பாய் ஃப்ரெண்ட் உன்ன ஏமாத்திட்டு தான் இருக்கான்" அப்படின்னு சொல்ல, கனித்தால தாங்க முடியல. ஆமா, உன் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு 60 வயசு லேடி கூட தான் உன்ன ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்ல, அவன் அப்படியே எட்டி பார்க்குறான். பார்த்தா அவங்க ஒரு லேடி கூட தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்ப கனித் சொல்றான், "டேய் ஏன்டா இப்படி பேசுற? அது அவங்க அம்மாவா கூட இருக்கலான்ட்டு." "என்னது அம்மாவா இருக்கலாமா? அப்ப உன் பாய் ஃப்ரெண்டோட அம்மாவ நீ பார்த்தது இல்லையான்னு?" கேட்க, கனித்துக்கு அவங்க அம்மா யாருன்னே தெரியாதாம். ஏன்னா, "இல்ல எங்க அம்மாவ மீட் பண்ண நான் இன்னும் ரெடி ஆகலங்கிற" மாரி சொல்லி அவன் சமாளிச்சுட்டு இருந்திருக்கான். அதனால கனித்துக்கு இன்னும் அவன் பாய் ஃப்ரெண்டோட அம்மாவ பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் இந்த கனித்தோட பாய் ஃப்ரெண்ட் வேற வெளிய வர, அப்ப கனித் போய் ஒளிஞ்சுக்கிறான். இவன் தான் லாட்டரி விக்கிற மாரி இருக்கான்ல, அவன் அந்த கெட்டப்லயே இருக்க, இவனும் வந்துட்டு
உங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கேனான்னு கேட்குறான். அப்ப இவனுமே, "இல்ல இல்லையே அப்படி இருக்காது. நீங்க வேற யாராவது பார்த்துருப்பீங்கன்னு" சமாளிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே உங்ககிட்ட நான் டிக்கெட் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு, அவன் 4 டிக்கெட் வாங்குறான். ஆக்சுவலா அதுல வந்து இது என்னோட பாய் ஃப்ரெண்டோட ரூம் நம்பர்ன்னு சொல்லி தான் அவன் வாங்குறான். அத சொல்லி வாங்கும்போது கணித்த பார்க்கணுமே, அவன் அப்படியே வெட்கப்பட்டுட்டு இருக்கான். அச்சோ! நம்ம ரூம் நம்பர்ல வாங்குறாங்கிற மாரி அவன் வெட்கப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்டும் அங்கருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே நைட் ஆயிருச்சு. நைட் வரைக்குமே அவன வேவு பார்த்துருக்காங்க. பட் சந்தேகப்படுற மாரி ஒரு விஷயமே இவங்களுக்கு மாட்டல. சரி ஓகே. அப்ப நம்ம 70% ஒரு 50% குறைச்சுக்கலாம்லன்னு கேட்க, டோட்டோ கேட்குறான். "நீ ஏன்டா அந்த நம்பர்லயே குறியா இருக்கன்ட்டு?" அப்ப கரெக்ட்டா ஒரு பைக் சவுண்ட் வருது. அந்த பைக்க பார்த்தோனே டோட்டோ முடிவு பண்ணிட்டான். "பாத்தியா நான் சொன்னேன்ல, இவன் கூட தான் உன்ன ஏமாத்திட்டு இருக்கான். அந்த பைக்குக்காரனையும் உன்னையும் கம்பேர் பண்ணும்போது, சரி சரி அவன் தான் நல்லா இருப்பாங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க." இவன் கனிஷ் சொல்றான். "டேய் என்ன பத்தி தெரியாம நீ இப்படி சொல்லுவ? நானும் நல்லா தான் இருப்பேங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்கான். இல்லப்பா, என்ன இருந்தாலும் பைக் ஓட்டுறவங்கலாம் கொஞ்சம் மாஸா, கெத்தா இருப்பாங்கல்ல. நீ அந்த அளவுக்கு இல்லங்கன்னு தான் டோட்டோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படியே இவனுங்க பேசிட்டு இருக்க, அங்க பைக்காரன் வந்தான்ல, அது வந்து ஆக்சுவலா ஒரு டெலிவரி மேன் தான். அவர் வந்து சாப்பாடு குடுத்துட்டு கெளம்ப, அப்ப கனித்துக்கு சந்தோஷம். "பாத்தியா, அது டெலிவரி மேன் தான். இப்ப நம்ம சந்தேகம்லாம் போயிருச்சுலன்னு" கேட்க, டோட்டோவும் "ஆமா, ஒரு 40% வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கனித்த பார்க்கணுமே, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என்னோட இடது காது மோசமா சொன்னத தள்ளி வச்சுட்டு, வலது காதுல அந்த ஏஞ்சல் பேசின வாய்ஸ தான் நான் கேட்டுருக்கணுன்ட்டு, அவன் அப்படியே ரொம்ப டெலுலுவா பேசிட்டு இருக்க, அப்ப டோட்டோ அவன் காது கிட்ட வந்து கத்துறான். ரொம்ப டெலுலுவா இருக்கன்ட்டு. அப்போ கணித்தும், "சரி ஓகே. நான் இப்படிலாம் பண்றக்கு, பேசாம அவன்கிட்டயே போய் ஏன் அன்னைக்கு பொய் சொன்னேன்னு கேட்டேன்லன்னு" சொல்ல, டோட்டோவுமே, "ஆமா, உன் பாய் ஃப்ரெண்ட். நீயே போய் பேசி பாருன்னு" சொல்லி, அவனுக்கு பெஸ்ட் லக் சொல்லி தான் அனுப்புறான். அதுக்கப்புறம் இவனும் அவனோட வீட்டுக்குள்ள போக, அங்க பார்த்தீங்கன்னா, இங்க கனித் வரத பார்த்தோனே இவன் லைட்டா ஷாக் ஆகுறான். "கனித், என்ன திடீர்னு வந்திருக்கன்னு" கேட்க, "இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் நம்மள பத்தி பேசணும்னு" சொல்ல, அவன் பதட்டமாகுறான். ஓகே, ஓகே. நீ உட்காரு. நான் வந்துடுறேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் வந்து கனித் கூட பேசிட்டு இருக்கான். என்னன்னு கேட்கும்போது, இவன் சொல்லிர்றான். "அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தேன். நீங்க இல்லன்னுலாம்" சொல்ல, அப்ப இவனுமே, "ஓ! நீ கண்டுபிடிச்சிட்டியா? ஆக்சுவலா" அப்படின்னு சொல்ல, கனித்துக்குலாம் பிபி ரைஸ் ஆயிட்டு இறங்குது. அப்ப இவன் சொல்றான், "அன்னைக்கு என் ஃப்ரெண்டு கூட கம்பெனிக்கு போயிருந்தேன். அவன் கூட சேர்ந்து ரொம்பவே குடிச்சுட்டேனா, நீ வேற குடிச்சா திட்டுவ. அதனால தான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சுட்டேன்னு" சொல்ல, இவனுக்கு இப்பதான் நிம்மதியாகுது. சரி வேற எதுவும்லாம் என்கிட்ட மறைக்கலைலன்னு சொல்ல, இன்னொன்னு இருக்குன்னு சொல்லிட்டு, அவன் பர்ஸ் எடுக்குறான். அப்பயும் கனித்துக்கு பிபி ரைஸ் ஆகுது. பார்த்தா, இன்னைக்கு டிக்கெட் வாங்கியிருப்பான்ல, அத எடுத்து குடுக்குறான். "உன்னோட ரூம் நம்பர்ல தான் இந்த டிக்கெட் வாங்குனேன்ட்டு." அத பார்க்கும்போது கனித் ஹாப்பி ஆகுறான். பட் லைட்டா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் டோட்டோவ மீட் பண்ண போறான். "என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் கூட எல்லாம் பேசி எல்லாம் முடிவுக்கு வந்துட்டீங்களான்னு?" கேட்க, இவனும் ஆமாங்கிறான். பட் இன்னொரு ஹெல்ப் வேணுங்கிறான். அப்ப வந்து இவங்க ஒரு ஹோட்டல்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல் ஓனருமே டோட்டோக்கு தெரிஞ்சவங்க தான் போல. நல்லா பேச, அவன் "இது யாரு உன் பாய் ஃப்ரெண்டான்னு?" டோட்டோ கிட்ட கேட்கறாங்க. டோட்டோ "அதெல்லாம் இல்ல. இவன் பேரு கனித். ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்." அவ்வளோதான்னு சொல்ல, "சரி உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னா, நான் வேணா இவர லவ் பண்ண ட்ரை பண்ணலாமான்னு?" கேட்க, டேய் அதெல்லாம் முடியாது. நான் தான் ஹெல்ப் பண்றேங்கிறேன். நான் தான் பார்த்துப்பேன்னு" சொல்லிட்டு, டோட்டோ அவன் பக்கத்திலேயே நெருங்க விட மாட்றான். அப்ப அந்த ஓனருமே, "என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொன்னேங்கிற" மாரி தான் சொல்ட்டு போறாங்க. ஆக்சுவலா இப்ப கனித் என்ன ஹெல்ப் கேட்க வந்திருக்கான்னா, இவங்களோட ஆனிவர்சரி தான். கனித்துக்கும் அவன் பாய் ஃப்ரெண்டுக்கும். ஸோ, அவங்க ஆனிவர்சரிக்கு ஸ்பெஷலா டெக்கரேட்லாம் பண்ணுவாங்கல்ல, எல்லாமே ரெடி பண்றக்கு இவன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கான். என்ன இருந்தாலும் இவன்கிட்டயே கடன கழிச்சுடணும்ல, அதனால தான் வந்திருக்கான். அப்ப டோட்டோமே சரி ஓகேன்னு ஒரு டிக்கெட் இதாட்டம் குடுக்குறான். "இங்க பாரு இதுல இத்தன டிக்கெட் இருக்கு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். நீ ஒவ்வொன்னா ரிமூவ் பண்ணி கடைசில முடியும்போது நம்ம கடன் கழிஞ்சிருச்சு. ஓகேவான்னு?" கேட்க, கனித்துமே ஓகே சொல்ட்டான். ஸோ, அடுத்த சீன்லயே இவங்க 2 பேரும் ஷாப்பிங் தான் போறாங்க. டின்னருக்கு நெறைய பொருள் வாங்க. பார்த்தா கனித் இஷ்டத்துக்கும் பொருள் எடுத்துட்டு இருக்கானா? அப்ப டோட்டோ, "டேய் ஏன்டா இவ்ளோ பொருள் எடுத்துட்டு இருக்கன்னு?" கேட்க, நான் என்ன பண்றது? எல்லாமே நல்லா இருக்குங்கிற மாரி தான் எடுக்குறான். சரி ஓகேன்னு கூப்ட்டு, அங்கேயே டைனிங் டேபிள் இருக்கு. ஸோ இதுல நம்ம எல்லாத்தையும் வச்சு பார்த்து வாங்கிக்கலாங்கிறான். "டேய் அதெல்லாம் எப்புட்றா கடையில பண்றதுன்னு?" கேட்க, அதெல்லாம் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, இவன் வாங்குன திங்ஸ் எல்லாம் அப்படியே அந்த செல்ஃப்லேருந்து எடுத்துட்டு வந்து, ஒவ்வொன்னா வச்சு வச்சு பார்த்துட்டு, அப்படியே டின்னர் செட்டப்பே பண்ணிட்டான். இன்க்ளூடிங் கேண்டில் கூட ஏத்தி வச்சிருக்கான். பாத்தியா? இந்த கேண்டில் வாசனையில எப்படி ஒரு ஃபீல் வருது? நல்ல ரொமான்டிக் வைப்ஸான்னு சொல்லிட்டு, அவன் கனித்த அப்படியே ஃப்ளர்ட் பண்ணி டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்ட்டா பின்னாடி அந்த பொண்ணு கத்துது. "சார் கேண்டில்லாம் இந்த மாரி டெஸ்ட் பண்ணி பத்த வைக்கக்கூடாதுன்ட்டு." அது தெரியாம இவனுங்க வேற பத்த வச்சுட்டானுங்களா?
அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே நடந்து போம்போது, அங்க பெட்லாம் சேல்ஸுக்கு வச்சிருப்பாங்கல்ல, அத பாத்துட்டு, இவன் போய் பெட்ல உட்காந்து பெட் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். "டேய் இத ஏன்டா பாத்துட்டு இருக்கேன்னு?" கேட்கா, "இங்க பாருடா, இங்க வந்து பாரு நல்லா கம்ஃபியா இருக்கு. இத ட்ரை பண்ணி பாருன்னு" சொல்லிட்டு, அவன் கணித்தையும் உட்கார வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்கு. அப்ப டோட்டோ கேட்கறான், "நீ இன்னைக்கு எனக்கானவன் ஆவியான்ட்டு?" அதாவது கணித்தோட பாய் ஃப்ரெண்ட் கேட்கிற மாரி. அப்ப கணித்துமே, லயன் அதாவது கணித்தோட பாய் ஃப்ரெண்ட் நேம் லயன், "நீ இந்த மாரி ஒரு நாய் முகத்த வச்சுட்டு இருந்தா, கண்டிப்பா முடியாதுன்னு" சொல்லிட்டு, அவன் டோட்டோவ தள்ளி விட்டுர்றான். ஏன்னா, டோட்டோ எப்பயும் நாயாட்டம் இருக்குன்னு தானே கிண்டல் பண்ணுவான். அதுக்கப்புறம் கனித்தோட வீட்டுக்கு போனா, வீடு நல்லா பெருசா இருக்கு. "டேய்! இவ்ளோ பெரிய வீடாடா உன் வீடு? என்ன உன் ஹஸ்பண்ட் வாங்கி தந்தானான்ட்டு?" கனித்துமே, "இங்க பாரு, அதெல்லாம் வாங்குறதுக்கு என்கிட்டயே காசு இருக்கு. நான் என்னோட வேலை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சைட் பிசினஸ்ல அதெல்லாம் வாங்கிட்டேன். அதோட சொல்றேன், லயன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் இல்ல, பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தான்ங்கிறான்." பேசிட்டு இருக்கும்போதே டோட்டோ போய் சோஃபால செருப்புகளோட உட்கார்றான். "டேய்! உன் செருப்பு அழுக்கா இருக்குடா. ஏன்டா இப்படி பண்றேன்னா?" அவன் எச்சா தான் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் கனித்கிட்டயும் எப்பயும் போல நல்லா ஃபன்னா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து வெங்காயம் உரிச்சிட்டு இருக்க, டோட்டோ தான் கணித்துக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டா உரிக்கணும்னு சொல்லி தந்துட்டு இருக்கான் போல. அப்புறம் கணித்து, "டேய் நீயே உட்காந்து வெங்காயம் நறுக்கு. நான் போய் அவன் வரக்காக ரெடி ஆக போறேன்னு" சொல்லிட்டு, இவன வேலையெல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டு கணித்து போயிடுறான். அப்புறம் டோட்டோவும் பொறுமையா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, சார்ஜர் பாயிண்ட் தேவை. "டேய் அது எங்கடா இருக்கு, எங்கடா இருக்குன்னு" கேட்க, அங்க கணித்து கிட்டருந்து எந்த பதிலும் வரல. சரின்னு ஒரு ரூம் கிட்டயும் போய் கூப்பிட்டு பார்க்குறான், பதில் வரல. சரின்னு கதவ தொறந்தா, கணித் வந்து அப்படியே ட்ரெஸ் மாத்துறதுக்கு நின்னுட்டு இருக்கான். அப்ப கேட்குறான், சரி சார்ஜர் பாயிண்ட் எங்கங்கிற மாரி. அப்படியே மேலயும் கீழயும் பார்த்துட்டு இருக்க, கனித் பார்க்குறான். "டேய்! இப்ப என்ன இங்க பார்த்துட்டு இருக்க? சார்ஜர் பாயிண்ட் வந்து டிவி ஸ்டாண்ட் கிட்ட தான் இருக்கு. போன்னு சொல்ல, "உன்ன நான் பார்க்கலடா சாமின்னு" சொல்லிட்டு, அங்கிருந்து டோட்டோ போய் அந்த சார்ஜர் பாயிண்ட்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி ஆயிட்டான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கனித்துமே பயங்கரமா ரெடி ஆயிட்டு சென்ட்லாம் அடிச்சிட்டு இருக்கான். இந்த கெட்டப்ல லயனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, இம்ப்ரெஸ் ஆயிருவான்லன்னு சொல்ல, அப்ப டோட்டோவும் ஆமாங்கிறான். "நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் உன் கடன்லாம் நெறையவே கம்மி பண்ணிர்றேங்கிற" மாரி தான் இப்ப கனி சொல்லிட்டு இருக்கான். அப்ப டோட்டோவும் சரி, சரி பால்கனில உட்காந்து சாப்பிடும்போது 2 பேரும் விழுந்துறானுங்க. அப்புறம் உங்களையும் வந்து நான் தான் தூக்கணும். அதெல்லாம் எப்படி இருக்கும்னு நெனச்சாலே பார்க்க முடியலையேங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் எப்பயும் கலாய்ப்பான்ல, அந்த மாரி கலாய்ச்சுட்டு தான் அங்கருந்து போறான். பட் கனித் வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் வரப்போறத நெனச்சு ரொம்ப வெட்கப்பட்டுட்டு இருக்கான். ஸோ கனித் அவன் பாய் ஃப்ரெண்டுக்காக பால்கனில வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப ஆவலா. பட் அவன் பாய் ஃப்ரெண்டுமே கெளம்பி வரான். நல்லா டிப் டாப்பா ரெடி ஆயிட்டு வந்து, காலிங் பெல் அடிக்கிறான். பட் அந்த காலிங் பெல்ல தொறக்கறது யாருன்னா வேகா. இந்த ட்விஸ்ட்ட நீங்க எதிர்பார்த்தீங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலா அன்னைக்கு கோவிலுக்கு போயிருப்பான்ல, அப்ப கூட டோட்டோ அங்க பார்த்துட்டு இருக்கும்போது கனித் வந்தோனே பின்னாடி திரும்பி கனித் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான்ல, அந்த டைம்ல தான் வேகாவும் இவனும் ஒண்ணா உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்திருப்பானுங்க. கரெக்ட்டா இவனுங்க திரும்பி பார்க்கும்போது, வேகா அங்கருந்து கிளம்பியிருப்பான். அதனால தான் இவனுங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் வாங்கிட்டு வந்தான்ல, அது வேகாக்குமே 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பான். அத வேகா கிட்ட ஏன்னா அவனோட ரூம் நம்பர்ல. அந்த டிக்கெட் வாங்கிட்டு வந்து குடுத்துருப்பான். அதுக்கப்புறம் அன்னைக்கு கனித் வீட்டுக்கு போயிட்டான்ல, பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம போய் நின்னப்ப அவன் ஷாக்கானான்ல, அப்ப கூட வேகா அந்த வீட்ல தான் இருந்திருக்கான். இவன் உடனே வேகா கிட்ட போய், "நீ இப்ப கிளம்பி ஆகணும்னு" சொல்ல, அவன் கோவப்படுறான். "இங்க பாரு, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீன்னா, நான் உன்ன எப்படிதான் நம்புறதுன்ட்டு." அப்ப இவனுமே சரின்னு சமாளிச்சு அனுப்பி வச்சிருப்பான். ஸோ இப்ப அவன் முன்னாடி போய் நிக்க, வேகா கேட்குறான், "என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் கூட செலிப்ரேட் பண்ண போறேன்னு சொன்னேன்ட்டு." அப்ப கனித்தோட பாய் ஃப்ரெண்டுமே, "இல்ல நான் அங்க போல, முடிவ மாத்திட்டேன். அதுக்கு பதிலா உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்துட்டேன்ட்டு." இவன் வேகா ரூம்குள்ள போறான். இன்னொரு பக்கம் கணிதமே போய் டோர் தொறந்திருப்பான். பார்த்தா அங்க வந்திருக்கிறது இவன் டோட்டோ தான். அவன் பர்ஸ விட்டுட்டு போயிட்டான் போல. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. அப்புறம் வந்து தேடி கண்டுபிடிச்சுட்டான். நல்ல வேளை லைன் இன்னி வரலங்கிற மாரி கனித் சொல்லிட்டு இருக்க, இவன் உட்காந்து பர்ஸ்ல இருக்க காசுலாம் கரெக்ட்டா இருக்கான்னு எண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்ட்டா அவன் பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் போடுறான். "இன்னைக்கு என்னால வர முடியல சாரின்ட்டு." அத பார்த்தோனே கனித்தோட முகம் அவ்ளோ சேட் ஆயிருச்சு. ஏன்னா இவ்ளோ இவ்ளோ நேரமே ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் அவன் இப்படி வரலன்னு சொல்ட்டான்ல. அதனால ரொம்பவே சேட் ஆயிட்டான். இத டோட்டோ பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு. என்ன அவன் கடைசி நேரத்துல வரலன்னு சொல்ட்டானான்ட்டு. அதுக்கப்புறம் கனி சேடா இருக்கனால, டோட்டோ வந்து அப்படியே ஜாலியா சிரிச்சு பேசுறான். இவனுமே சரி நீ வந்தது நல்லதா போச்சு. இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணுன்னு சொல்ல, என்னது எல்லாத்தையும் அப்படியே அகற்ற சொல்றியா? டேய் இங்க பாரு இவ்ளோன்னா நல்லதா இருக்கு. எல்லாத்தையும் ஏன் வேஸ்ட் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு, அவனே உட்காந்து ட்ரிங்க்ஸ்லாம் ஊத்த ஆரம்பிச்சுட்டான். கனி சேடா இருந்தாலும், இவன் கணித்துக்காகவே நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு பண்ற மாரி தான் இருக்கு. அப்புறம் சாப்பிடும்போது கூட, "இங்க பாரு, இது எவ்ளோ சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பாருடா, செம்மையா இருக்குன்னு" சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் ட்ரிங்க் பண்ணியிருக்கான்ல, கணித்துமே ட்ரிங்க் பண்ணியிருக்கான். அதனால அப்படியே உளறிட்டு இருக்கான். "நான் என் பாய் ஃப்ரெண்ட் எனக்காக பிளேன்லயே ப்ரொபோஸ் பண்ணுவான்னு நெனச்சேன்னு" சொல்ல,
இவன் பார்க்குறான் பகல் கனவு கண்டுட்டு இருக்கன்ட்டு. டேய் நாங்க பெர்ஃபெக்ட் தெரியுமா? கரியர்லயும் சரி, ஸ்டேட்டஸ்லயும் சரி, நாங்க 2 பேர் தான் பெர்ஃபெக்ட்டுன்னு அவன் நல்லா புலம்பிட்டு இருக்க, அப்ப டோட்டோவும் திட்டுறான். டேய் இதெல்லாம் உன் தலைக்குள்ள நீயே புலம்பிட்டு இருக்க வேண்டியதான்ட்டு. இவன் வேற குடிச்சிட்டு தள்ளாடிட்டு இருக்கானா. டேய் டேய் கீழ விழுந்துறாத. நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல. இல்ல இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன்னு கனிக்கு சொல்றான். சரி இது எத்தனன்ட்டு அவன் 1, 2, 3லாம் காட்ட, இவன் 3 வரைக்கும் கரெக்ட்டா சொல்றான். 4 வரும்போது 90ங்கிறான். டேய் 90ஆ? இது 4. சரி நீ போய் ரெஸ்ட் எடு பாத்தியா? நீ ரொம்ப தள்ளாடுறன்னு சொல்ல, இவன் சொல்றான். நான் 90ன்னு சொன்னது 90% 90% என் பாய் ஃப்ரெண்ட் என்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்ல, டோட்டோவே ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அன்னைக்கு டிக்கெட் குடுத்துருப்பான்ல, அதுல இவன் 4 வாங்கியிருப்பான். 2 மட்டும் தான் கணித் கிட்ட குடுத்துருப்பான். அதுலயே இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சும். பட் நம்மளே சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லி, இவன் மைண்ட் இவனே கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். இல்ல இது ஒண்ணுமில்லாத விஷயம். இதுக்கெல்லாம் சந்தேகப்படக்கூடாதுன்னு இவனே மைண்ட கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். ஸோ இவன் டோட்டோ கிட்ட சொல்றான். நம்மளுக்கு ஒரு மாரி தப்பா தான் எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுமே, அது ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகுறது, எப்படி இதையும் நொறுங்கும் தெரியுமா? அதெல்லாம் பெரிய வலின்னு சொல்ல, அப்ப டோட்டோ சொல்றான். இங்க பாரு லவ்வர்ஸ்க்கு நடுவுல இந்த மாரி சந்தேகம்லாம் வந்தா ஹாப்பினஸ்ஸே இருக்காதுன்ட்டு. அதுக்கு அனித்தும், உனக்கு என்ன தெரியும்? லவ் பத்திலாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ல, டோட்டோ பார்க்குறான். இங்க பாரு, வெளிய பார்த்து மட்டுமே என்ன ஜட்ஜ் பண்ணிறாத. நான் உண்மையா எவ்ளோ சென்சிட்டிவ் தெரியுமான்ட்டு. அப்ப கணித்துமே, சென்சிட்டிவா? சென்சிட்டிவான்னு சொல்லிட்டு அப்படியே டோட்டோ பக்கத்துல வரான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண போறாங்க. அப்ப கரெக்ட்டா இவன் அப்படியே மயங்கி டோட்டோவோட தோள்ல விழுந்துடுறான். அப்புறம் டோட்டோவும் இவன கூட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு, நான் கிளம்புறேன்னு சொல்ல, கனித் சொல்றான். கிளம்புங்க. எல்லாரும் என்ன விட்டு கிளம்புங்க. பை நீயும் கிளம்பு அப்படின்னு சொல்ல, அவன் இது பையன்னு நெனச்சுட்டு சும்மா பேசுறான் போல. அப்ப டோட்டோவுமே அங்க ஒரு நோட்ஸ் இருக்கு. அதுல என்னமோ எழுதி வச்சுட்டு, இவன் அங்க வெளிய பிளேட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கிளீன் பண்ண போறான். ரொம்ப சோகமா இருக்கான் டோட்டோ. இத்தன நேரம் இருந்த மாரி டோட்டோ இல்ல. ஆ ஏன் சோகமா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவன் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்பயே, அவன் சொல்லியிருப்பான்ல, இவன் என்னோட டைப்புன்னு கீ கட்ட. அது வந்து சும்மா சொல்லியிருக்க மாட்டான். அவனுக்கு உண்மையாலே கணித்த புடிச்சிருச்சு போல. அவன் அந்த மாரி தான் கணித்த பார்த்துட்டு இருந்திருக்கான். பட் லைட்டா வம்பிழுத்துட்டு இருந்திருக்கான் போல. ஒவ்வொரு டைம் கனித் கூட ஐ கான்டாக்ட் போம்போதும், டோட்டோ உண்மையான லவ்வோட தான் இருந்த மாரி தெரியுது. ஸோ அந்த நோட்ஸ்லயுமே என்ன எழுதியிருக்கான்னா, நான் இது ஒரு 100% உண்ம. உன் பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்துறது உண்மைன்னு ப்ரூஃப் பண்ணுவேங்கிற மாரி, அங்க டோட்டோ எழுதியிருக்கான். ஸோ டோட்டோ இதே சேடோட இருக்க, அவன் கணித்துக்காகவே கண்டிப்பா கணித்தோட பாய் ஃப்ரெண்ட் கெட்டவன்னு நிரூபிச்சுருவான். ஸோ இதே அழகான லவ் சீனோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்க தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க. இந்த ட்ராமால வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ மிஸ் பண்ணாம பார்க்க சங்கோ டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.